இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம பார்க்க போகிறது வந்து க்ரீன் சில்லி சிக்கன் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு நல்லா கழுவி விட்டு வச்சுருக்கேன். அதே போல் அதுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கணும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு கொத்து மல்லித்தலை வந்து அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் ஒரு 2 குச்சி புதினா தலையும் எடுத்து அலசிட்டு வச்சுருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் ஒரு 4-5 துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 12-13 பூண்டுக்கிட்ட தோலை உரிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து அரைச்சிக்கிட்டு வருவோம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை அப்படியே வந்து சிக்கனில் போட்டு பரட்டி வைப்போம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஃபஸ்ட்டு ஒரு முட்டை ஒன்று பொத்து வச்சுக்குவோம். இந்த முட்டை வந்து கறி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த பச்சை மிளகா வந்து சில பேருக்கு அந்த கார ஸ்மெல் பிடிக்காது, அதனால் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் கலந்துக்குவோம். மஞ்சத்தூள் கொஞ்சம், அந்த கறியோட கவுச்ச வடை வராமல் இருக்கிறதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தயிர் கொஞ்சம், அரைச்சி வச்சுருக்கீங்களா அந்த மல்லித்தலையெல்லாம் போட்டு அதையும் போட்டு பரட்டிடுவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு முதல்ல பிசைஞ்சு விட்டுருக்கணும். இது நல்லா முட்டையோடு சேர்ந்து கலக்கினா தான் நம்ம வந்து கறியில் போட்டு பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கலக்கிக்கிட்டோம் அப்படின்னா அது முட்டையில் இருக்க மஞ்சள் கருவெல்லாம் நல்லா கலக்கணும். போதும். கறி எப்படி எப்போவுமே நம்ம வந்து சில்லி சிக்கன் பவுட்ரு, மற்றபடி மிளகா பவுட்ரு இப்படி போட்டு தான் நம்ம செய்வோம். இந்த ஒரு டைம் இப்படி செஞ்சு பாருங்கள். இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா சிக்கனும் நல்லா ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இது போதும். இது ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஊறட்டும். கறியோடு சேர்ந்து ஊறும்போது நமக்கு பொரிக்கும் போது நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். இந்த கலரில் தான் இருக்கணும். பச்சை மிளகா, மல்லித்தலை, புதினா எல்லாம் கலர் பூரா பச்சை கலரில் இருக்கிறதுனால இந்த கலரில் தான் இருக்கும். இது இப்படியே ஊறட்டும். நல்லா 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்செடுப்போம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சட்டியை காய வச்சுக்குவோம். எப்போவுமே யூஸ்வலாக பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றுவோமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரிக்கிறதுக்கு வந்து பெரும்பாலும் நல்லெண்ணெய் வேண்டாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. சிக்கனை போட்டு பொரிச்சுக்கலாம். இந்த மாதிரி சிக்கன் பொரிச்சுக்கிறது வந்து நம்ம தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ரசம் ஊற்றிட்டு சிக்கன் குழம்போ மற்றபடி எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது வெறும் ரசம் சாதத்துக்கும் இந்த மாதிரி சிக்கன் பொரிச்சது நல்லாயிருக்கு. அப்படியே மேல் பக்கத்தை அப்படியே திருப்பி போட்டுக்குவோம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகும். போதும். இந்த ஸ்டேஜில் இது நல்லா வறுபட்டுருச்சு. அப்படியே அள்ளிடலாம் எல்லாத்தையுமே. இந்த மாதிரி எப்போவுமே யூஸ்வலாக நம்ம வந்து சிக்கன் 65 பவுடர், மற்றபடி மிளகாத்தூள் இப்படி போட்டு தானே செய்வோம். அது இல்லாமல் இந்த மாதிரி பச்சை மிளகா அரைச்சி போட்டு செய்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செய்யும்போது நமக்கே ஒரு ஆர்வமாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்களும் ஆர்வமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் மீதி இருக்கிறதே போட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் வந்து லெமன் வேணும்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அப்படி பரவாயில்ல விட்டுக்கலாம். இதுதான் ஆப்ஷன் தான், விருப்பப்பட்டால் விட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த புளிப்பு டேஸ்ட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லா மொறு நல்லாவே இருந்திருக்கு. கொஞ்சமாக மல்லித்தலை அப்படி தூவி விட்டுக்கிட்டு நமக்கு வேணுன்றதை செஞ்சுக்கிட்டு நம்ம சாப்பிடலாம். நீங்களும் இந்த க்ரீன் சில்லி சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்லாயிருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸில் கொடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.